நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்கலாங்க. யுத்தத்துக்கு எதிர்ச்சொல் சமாதானம். இங்கிலீஷில் வார் ஆர் பேட்டில் ஆப்போசிட் பீஸ். யுத்தம் இதில் பார்த்திங்கன்னா சண்டைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு நாட்டிற்கு விரோதமாக இன்னொரு நாடு சண்டை போட வரும் பொழுது அதுதான் யுத்தம் சொல்லப்படுது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய யுத்தங்கள் இருக்குங்க. முதல்ல நமக்குள்ளேயே ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு செயலை செய்யும்போது ஒரு மனசு சொல்லும் இந்த காரியத்தை செய்யாதுன்னு, இன்னொரு மனசு சொல்லும் இதை செய்ய பரவாயில்ல எல்லாரும் தானே செய்கிறாங்கன்னு சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களோ இல்லை காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களோ காலேஜ் நடக்கிற நேரத்தில் பாதி நேரத்தை கட் அடிச்சுட்டு உடனே என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷாப்பிங் போகலாம் இல்லை சினிமா போகலான்னு பிளான் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இல்லை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயம் இருக்கும், ஐயோ நம்ம செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு மனசு அவங்களுக்கு சொல்லு, இன்னொரு மனசு சரி ஃப்ரெண்ட்ஸுக்காக செய்யலாம் போ அப்படின்னு சொல்லி இன்னொரு மனசு சமாதானப்படுத்தும். இப்படி தாங்க நமக்குள்ளார மைண்டில் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மனுஷர் மூலமாக வருகிற யுத்தம். இப்போ நம்ம சும்மா தான் இருப்போம், ஆனால் நம்மளை தேடி வழியே வம்பு சண்டை வரும். அப்போ உடனே என்ன பண்ணுவோம், நம்ம தான் சண்டை போடக்கூடாதுங்க, வர்ற சண்டையை நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிட்டு உடனே போய் சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடிதடி கைகலப்புன்னு போயிட்டு நம்முடைய சாட்சியை கெடுத்துக்கொள்வது மனிதர்கள் மூலமாக வருகிற யுத்தத்தினால். இது மனிதர்கள் பார்த்திங்கன்னா என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை உறவுகள் மூலமாக, சொந்தங்கள் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக, அக்கம் பக்கத்து மூலமாக வருகிறது மனிதர்கள் மூலமாக வருகிற யுத்தம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிசாசின் மூலமாக வருகிற யுத்தம். இந்த பிசாசின் மூலமாக வருகிற யுத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பிரிட் அதாவது ஆவியில் வருகிற யுத்தமாக இருக்குது. அதாவது வறுமையினால் உபத்திரவத்தை கொண்டு வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, நிந்தை வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது பிசாசு கொண்டு வருகிற யுத்தம். அப்போ அந்த யுத்தத்தை நம்ம மேற்கொள்வது எப்படின்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு சோர்ந்து போய் பலனற்று போய் உட்காந்து ஒரு மூலையில் முடங்கி போகிறவங்களா இருக்கும். இப்போ இந்த மாதிரி யுத்தங்கள் எல்லாம் நடக்கும்போது நம்ம என்னங்க பண்ணணும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாங்க, நம்ம சும்மா இருந்தால் போதும். சும்மா இருந்தால் போதுங்களா? வீட்டில் சும்மா இருந்தால் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சும்மா இருக்கிறது அப்படின்னா வேதாமத்தில் வாசிக்கிறோம், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி யாத்ராகமம் 14:14 வாசிக்கிறோம். அப்போ நம்ம அமைதியாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, என்னோடு பேசுங்க, எங்களுக்கு வார்த்தைகளை கொடுங்க, என்னை விசுவாசத்தில் ஊன்ற கட்டுங்க, எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, என் சத்துருக்களுக்கு விரோதமாக நீங்கள் எழுந்து நில்லுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, விசுவாசி நடந்தால் போதுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது சகித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இயேசுவின் அன்பு எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அன்பு சகித்து கொள்ளுகிறது. அப்போ நம்ம இயேசுவினுடைய அன்பை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறதுனால நம்ம சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு முந்தி ஓடக்கூடாது, காத்திருக்கணும். நம்முடைய சுய பலத்தால் நம்ம ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயக்கொடி ஏற்றுகிறவராக இருக்கிறாருங்க. எனவே நம்ம யுத்தம் செய்கிறவர்களாக எப்போது இருக்கணும்னா எபேசியர் 6 வாசிக்கிறோம், ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருந்தால் போதுங்க, அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு வெற்றி கொடி ஏற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோங்க, சமாதானம், பீஸ். இந்த சமாதானம் ஒரே வார்த்தையில் சொல்கிறோங்க. ஆனால் நிறைய மனுஷர்கள் சமாதானத்தை தேடி காடு மலை நாடு விட்டு நாடு ஓடுறது மனுஷர்கள் மூலமாக கிடைக்குமான்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த சமாதானத்தை தேடி ஓடி அதை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பணத்தை அதிகமாக செலவு பண்ணி எங்காவது கிடைக்குமான்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பணம் விரையும் அதிகமாகுது, அவங்களுடைய பலன் குன்றி போகுது, போன காலங்கள் திரும்பி வரல. ஆனால் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானம் என்கிற ஆவியின் கனியை கலாத்தியரில் வாசிக்கிறோம், ஆவியின் கனியாக கொடுத்துருக்கிறாருங்க. இந்த சமாதானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மன அமைதின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள மன அமைதி சமாதானம் கிடைக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை நம்பினா போதும், ஏற்றுக்கொண்டா சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டா போதுங்க, அவருடைய சமாதானம் நமக்குள்ளே வருங்க. அவருடைய சமாதானம் நமக்குள்ளே வரும் பொழுது பயம் இருக்காது, திகில் இருக்காது, கலக்கம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, பெருமை இருக்காது, மனமேட்டிமை இருக்காது, கெட்ட காரியங்கள் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவர்களா நம்ம இருப்போம்.
இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள சமாதானம் வரும் பொழுது அவன் ஆசீர்வாதமாக இருக்கும், அவன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், அவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக சமாதானத்தால் நிறைந்தவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய முகத்தை நம்ம மேலே பிரசன்னமாக்கி நம்ம மேலே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ள இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும். குறைவு இருக்குதாங்க, ஆனால் கர்த்தருடைய சமாதானம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த குறைவின் மத்தியில் நிறைவாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம சமாதானத்தை அனுபவிக்கிறவங்களா நம்ம இருக்கோம். அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம் யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வேதாந்தத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ உங்களுக்கு சமாதானம் வேணும்னா இயேசுவிடத்தில் வாங்க, அப்போ அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நிமிஷம் அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது, ஆனால் நான் உங்களை சார்ந்து கொண்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க. அடுத்தது, ஆண்டவரே என்னுடைய உங்கள் சமாதானத்தை எனக்குள்ளே வைங்க, எந்த இடத்துலையும் நான் சமாதானத்தை இழந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறவங்களா நம்ம இருக்கலாங்க. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலும் ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபை பாராட்டினீங்க. யுத்தத்துக்கு எதிர்ச்சொல் சமாதானம் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் சண்டை செய்கிறவர்களா இல்லாதபடிக்கு ஆண்டவரே உங்களை சார்ந்து கொண்டு நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கிறீங்க, நாங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய துணையை உணர்ந்து எப்போது எங்களோடு கூட இருக்கீங்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை சண்டை செய்யாதபடிக்கு, யுத்தம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் அமைதியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கிருபை பாராட்டுங்க. உங்களை சார்ந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. யெகோவா நிசியா இருந்து நீங்க அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரை முறித்து போட்டு வெற்றி கொடி ஏற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே நேரத்தில் அப்பா சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவரே, சமாதான கர்த்தர் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு நாமம் உண்டு அப்பா. அப்படிப்பட்ட சமாதானத்தையும் ஆண்டவரை சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அதே போல யெகோவா ஷாலமா இருந்து எங்களுக்கு மன சமாதானத்தையும் மன அமைதியும் கொடுத்து ஆசீர்வதிங்க. எங்கள் வாழ்வு அமைதியுள்ள வாழ்வா இருக்க கிருபை பாராட்டுங்கப்பா. எதிர்கால வாழ்வை குறித்து யோசிக்காதபடிக்கு, கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி உங்கள் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரை எங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரை. சமாதானத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. யார் யாரெல்லாம் ஆண்டவரை சமாதானத்தை தேடி ஓடுகிறார்களோ அவர்களுக்கு உங்கள் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யுத்தம் செய்யாதீங்க, சமாதானமாயிருங்க, சந்தோஷமாய் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.